சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேதுவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடறாங்க. 1 வருஷமும் ஆயிருது. ஆனா ஐஸ்வர்யாவுக்கு குழந்தை இல்ல. இதை நினைச்சு ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் குழந்தை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இதையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் ஈஸ்வரி வருது. ஆன்ட்டி, எனக்கு எதுவும் பிரச்சனையா இருக்குமோ, டாக்டர்கிட்ட போய் ஒரு செக் பண்ணி பார்த்துலாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உனக்கு வயசு சின்ன வயசு தானே, இதுக்கெல்லாமா போய் டாக்டர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இன்னும் 1 மாசத்துல 2 மாசத்துலயோ கண்டிப்பா வயிற்றுல ஒரு குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கையில அப்பதான் மோகனா வராங்க. ஈஸ்வரி, ஐஸ்வர்யாவை பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வா, அங்க ஒரு பெரிய சித்தர் வந்திருக்காரா, ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க, நீ ஐஸ்வர்யாவை அங்க கூட்டிட்டு போயிட்டு வா, அவர் என்ன சொல்றாருன்னு பாப்பா அப்படின்னு சொல்லி மோகனா சொல்ல, அப்பதான் ஐஸ்வர்யாவும், ஏன் ஆண்டி, அவரு குழந்தை இருக்கா, குழந்தை பிறக்குமான்னு கரெக்டா சொல்லிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, இங்க பாருமா ஐஸ்வர்யா, உன் மனசுல ஏதாவது வருத்தம் இருந்தா நீ அவர்கிட்ட கேளு, அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மோகனா சொல்ல, இங்க ஐஸ்வர்யா, ஈஸ்வரி, சித்ரா 3 பேரும் கோயிலுக்கு போகுதுங்க. அதே மாதிரி அங்கே ஒரு சித்தர் இருக்காரு. அவர்கிட்ட எல்லாரும் ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் வருது. சுவாமி, உங்ககிட்ட என்னைய பத்தி கேட்கணுமே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா தயங்கி தயங்கி சொல்ல, அந்த சித்தர் பார்த்தா ஐஸ்வர்யா பார்த்து முறைச்சு பாக்குறாரு. இதை பார்த்தது ஐஸ்வர்யா, ஆண்டி என்ன ஆண்டி இவர் இப்படி முறைச்சு பாக்குறாரு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா பயப்பட, இருமா, அவருடைய பார்வையே அப்படித்தான் போல, சாமி, அது என்னுடைய அண்ணே மக, இவளுக்கு குழந்தை இல்லை, இதை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கேட்க, ஈஸ்வரியையும் பார்த்து சித்தர் முறைக்கிறாரு. ஈஸ்வரி கப்பு சிப்புன்னு அமைதியாயிருது. செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல அப்படின்னு சொல்லி சித்தர் சொல்ல, ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. சாமி, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, நல்லா இருந்த புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு ஒருத்திய வீட்டை விட்டு துரத்தி அவளுக்கு அவ பேரை உண்டாக்கி செய்யாத தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நீ காரணமா இருந்தீல அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் சொல்ல, அப்பதான் ஐஸ்வர்யாவுக்கு தோணுது, தமிழ்ச்செல்வி மேல பழிய போட்டு தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு துரட்டினதெல்லாம் ஞாபகம் வருது. சாமி, இப்ப அப்படின்னு சொல்லி இங்க ஐஸ்வர்யா கேட்க, நீ செஞ்ச தப்புக்கு மேல இருக்கிறவ உனக்கு கொடுத்த தண்டனை, நீ இந்த ஜென்மம் இல்ல 7 ஜென்மம் ஆனாலும் இந்த தப்ப ஓ வாயால நீ ஒத்துக்கிறாம நீ செஞ்ச தப்ப எல்லாரும் முன்னாடியும் சொன்னால் மட்டுமே தான் அந்த ஆண்டவனால ஓ வயித்துல ஒரு கரு உண்டாகும். இல்ல நான் இப்படியே யாருக்கிட்டே எந்த உண்மையும் சொல்லாம இப்படியே இருந்துருவேன், செய்யாத தப்புக்கு இன்னொருத்தி தண்டனை அனுபவிக்கிற சூழ்நிலை இருக்கட்டும் அப்படின்னு நீ நினைச்சேனா உனக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை பாக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் சொல்ல, ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, இது ஆண்டவனால் எழுதப்பட்ட விதி, ஓ வாயால நீ செஞ்ச தப்பு வெளியே வரணும், இல்ல உனக்கு குழந்தை பாக்கியெல்லாம் வேண்டாம், நான் இப்படியே நல்லவளா மாதிரியே நடிச்சுட்டு போறேன் நீ நினைச்சேனா நீ இப்படியே இருக்கலாம், இது உன் கையிலேயே இருக்கு, உனக்கு ஒரு தேவை நடக்கணும் நீ நினைச்சேனா அதுக்கான விஷயத்த நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் சொல்ல, ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ஈஸ்வரி, இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திருன்னு முழிக்குது. என்ன, எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் கேட்க, ஈஸ்வரி அதிர்ச்சியோட பாக்குது. நீ செஞ்ச தப்புக்கும் தண்டனை கண்டிப்பா இருக்கு, அது போக போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்தர் சொல்ல, ஈஸ்வரிக்கு பயங்கரமான அதிர்ச்சி, வயிற்றுல புளியவே கரைக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, நமக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சித்தரும் பார்த்தா எந்திரிச்சு போயிடுறாரு. ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆண்டி, என்ன ஆண்டி இவர் இப்படி சொல்றாரு, அப்ப சேது மாமா கிட்ட நான் உண்மையை சொல்லிடட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, அடி பைத்தியக்காரி, நீ சேது கிட்ட போய் உண்மையை சொல்லி சேதுவும் நீயும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்ட, இப்பதான் உன் கல்யாண வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கு, 2 டாக்டர் போய் பார்த்தா என்ன மாத்திரை போடணும், ஓ மேல தப்பு இருக்கா சேது மேல தப்பு இருக்கான்னு தெரிய போகுது, அதுக்கான மருந்து மாத்திரையை சாப்பிட்டா ஓ வயிற்றுல குழந்தை உண்டாக போகுது, இதுக்கு போய் உண்மையை சொல்ல போறாளாம், உண்மையை சொல்றதுக்கும் ஓ வயிற்றுல குழந்தை உண்டாறதுக்கும் என்னடி இருக்கு, சேது உன்கிட்ட புருஷனா நடந்துக்கிட்டா மட்டும்தான் உன் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல, ஆண்டி எப்படி ஆண்டி, சேது மாமாவும் நானும் வாழ்க்கைய ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆக போகுது, எனக்கும் அவருக்கும் எந்த விதமான குழந்தைக்கான அறிகுறியே இல்லை, இவர் சொல்றது பார்த்தா இவர் சொல்றதுதான் சரின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, ஐஸ்வர்யா, நீ போய் சேதுகிட்ட உண்மையை சொன்னேன்னா என்ன நடக்கும்,
என்ன நடக்கும்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அந்த தமிழ்ச்செல்வி மேல சேது உசுரைய வச்சிருந்தான். அப்படிப்பட்டவளையே நிறமாச கர்ப்பிணின்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு துரத்தினவே அந்த சேது. இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நீனு, ராஜாங்கம் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம் நீனு தெரிஞ்சிச்சுன்னு வை, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். நீ ஜென்மத்துக்கும் ஆயுசுக்கும் அந்தமான்ல இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகிரும். சேது கூட சேர்ந்து வாழ்றதா இல்ல உண்மையை சொல்லி உன் வயிற்றுல பிள்ளைய பெத்துக்கிற போறியா? பிள்ளைய பெத்து சேது கூட இல்லாம தனியா வளர்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆண்டி அப்ப இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா கேட்க, என்ன வழினா டாக்டரை போய் பாக்குறதா வழி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா, சித்ரா, ஈஸ்வரி எல்லாம் வீட்டுக்கு வந்துருதுங்க. என்ன ஐஸ்வர்யா அந்த சித்திரை பாத்தியா, என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி மோகனா கேட்க, அக்கா அவர் ஏதோ பரிகாரம் பண்ண சொன்னாரு, முருகன் கோயில்ல வார வாரம் விரதம் வந்து விளக்கு போட சொன்னாரு, அவ்வளவுதான். அப்படி செஞ்சா கூடிய சீக்கிரமே ஐஸ்வர்யாவுக்கும் சேதுக்கும் நல்ல ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல, அப்படியா சரி ஐஸ்வர்யா மறக்காம வார வாரம் விரதம் இருந்து கண்டிப்பா விளக்கு போடு அப்படின்னு சொல்லி மோகனாவும் சொல்ல, ஆண்டி நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டரை போய் பாக்குறோம், போய் பார்த்து என்னைய கம்ப்ளீட்டா செக் பண்ணணும், எனக்கு குழந்தை பிறக்குமா இல்ல என் உடம்புல எதுவும் பிரச்சனையான்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகுது. அங்கே போய் ஒரு கைனகாலஜிஸ்ட பாக்குது. டாக்டர் என்னை நீங்க செக் பண்ணி பார்க்கணும், எனக்கு கல்யாணம் ஆகி 1 இயருக்கு மேல ஆகுது, குழந்தை இல்லை, நீங்க டெஸ்ட் பண்ணி இதுக்கான ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் தமிழ்ச்செல்வி ஒரு வேலை விஷயமா வந்திருப்பாங்க. அங்கே தமிழ்ச்செல்வி இருக்க டாக்டர் இங்க செக் பண்ணிட்டு ரிசல்ட் ஐஸ்வர்யாட்ட கொடுக்கறதுக்காக வருவாங்க. அப்பதான் தமிழும் வருவாங்க. ஐஸ்வர்யா கிட்ட டாக்டர் பேசுறத தமிழ் பார்த்துருவாங்க. இங்க பாருங்க ஐஸ்வர்யா, உங்களுடைய கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு, ஒரு குழந்தைய பெத்துக்கிறதுக்கான தகுதி உங்க கர்ப்பப்பையில கிடையாது. சொல்ல போனா நீங்க இந்த ஜென்மத்துல அம்மாவாகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, இங்க ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. டாக்டர் என்ன சொல்றீங்க, இப்ப எவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, இங்க பாருங்க ஐஸ்வர்யா, உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும், உங்க குடும்பத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப இருக்கிற முறையில சரகசி முறை தான். ஒரு வாடகத்தாய் முறை மூலமா வேணா உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கலாமே தவிர உங்க வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கிறதுன்றது நடக்காத காரியம். நீங்க வேணா வீட்டுல பேசி பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இத பத்தி எடுத்து சொல்லி புரிய வைங்க. அப்படி உங்க ஹஸ்பண்டுக்கும் ஓகேனா வாடகத்தாய் முறை மூலமா நீங்க ஒரு குழந்தைய பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் சொல்ல, ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐஸ்வர்யா அழுக ஆரம்பிச்சிருது. ஐஸ்வர்யா இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க, வருத்தப்படாதீங்க ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஐஸ்வர்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இதை தமிழ் கேட்டுறாங்க. அப்ப ஐஸ்வர்யாவுக்கு குழந்தை பிறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.